இந்த காரில் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் லுக் அட் த கார், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பின்னாடி 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது சூப்பராக இருக்குது. மெயினான விஷயம் எனக்கு என்ன இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரா சீட்ஸில் உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் இஸ் ரியலி குட். இதுதான் 2025 கியா சானட் HTK வேரியண்ட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய HTK வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறேன். ப்ரைஸிங் என்ன வருது இந்த காரோடைய, இது ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது கம்பேர்ட் டு அதர் ரைவல்ஸ், இந்த காரில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த கார் ஒரு வேல்யூ ஃபார் மணி காராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கார் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அண்ட் இந்த பில் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2025 கியா சானட் HTK வேரியண்ட் அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கிரில்லாம் வந்து மேட் பிளாக்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பேசினோம் அப்படின்னா உங்களுக்கு DRLs இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஹாலஜனில் ஹெட்லைட் செட்டப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிஃப்ளெக்டிவ் டைப் தான், ப்ரொஜெக்டர் கிடையாது. ஸோ இதுதான் ஹை பீம் லோ பீமாக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஹாலஜன்லேயே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸாக அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல இந்த க்ரோம் எலிமெண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. க்ரோம் இல்லை, மெட்டாலிக் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கியாக்கான லோகோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம், ப்ரஷ்ட் ஸ்டீல் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒயிட் கலரில் இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது லைட்டாக கார்னிவல் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அதுவே நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த டைகர் நோஸ் கிரில் வந்து இதில் வந்து உங்களுக்கு ரிசம்பிள் ஆகுது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டல், பிளாஸ்டிக், இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டீல் கிரே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒயிட், பிளாக், ஸ்டீல் கிரே, ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தது அப்படின்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்படியே நம்ம டயர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அலாய்ஸ் மாதிரி தெரியும், பட் இது அலாய்ஸ் கிடையாது. இது வந்து ஸ்டீல் வீல்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் மறைஞ்சி இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல் இதில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டயர் ப்ரொஃபைல் பற்றி பேசினோம் அப்படின்னா 215/60R16. ஸோ 16 இன்ச்சுக்கான அலாய்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ திஸ் லுக்ஸ் ரியலி குட். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போலோக்கான டயர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு வீல் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி கலர்லேயே ஓஆர்விஎம் இருக்குது வித் இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ். இந்த காரில் உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன் கிடையாது, கீ போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் உங்களுக்கு கிடையாது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா திக்காக வந்து கிளாடிங் வந்து போகுது டோரில். ஸோ டு மேக் இட் மோர் ரக்கிட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் ட்ரம் பிரேக் இருக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் டிசைன் பர்பஸ். பிகாஸ் இங்கே காஷன் டு நாட் லோடு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த காரில் நார்மல் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த காரில் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 45 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் லுக் அட் த கார், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பின்னாடி 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் சானட்கான பேஜிங் நீங்கள் பார்க்கலாம். கியாக்கான பேஜிங் இருக்குது. ரியர் வைப்பர், டிஃபாகர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் லுக் அட் த ஸ்பேஸ். ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு ஆம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம 3 to 4 மெம்பர்ஸ் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் போகிறதுக்கு இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அண்ட் பார்சல் ஷெல்ஃப் இந்த வேரியண்ட்டில் வரல. இன்னொன்று நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா 60/40 ஸ்பிளிட் கிடையாது, ஃபுல் பெஞ்ச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 60/40 உங்களுக்கு HTK ப்ளஸ் ஆப்ஷனில் வரும். ஸோ அது இதில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவேன் நான். ஸோ இதுதான் இந்த காரோடைய சீட்ஸ் பற்றி. பூட் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் போடும் எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இதான் இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் பற்றி. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். செகண்ட் ரா சீட்ஸ் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து சன் பிளைண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க OEM சைடில். தட்ஸ் ரியலி குட். கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. இது ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர், ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கிடையாது, ஃபிக்ஸ்ட் ஹெட்ரஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயினான விஷயம் எனக்கு என்ன இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 USB-C சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி குட். இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு Type-C போர்ட் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறும் உங்களுக்கு சார்ஜிங். மேக்ஸின் ஹோல்டர்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அந்த காரோடைய செகண்ட் ரா சீட்ஸில் இருக்கிற
சீட் அப்ஹோல்ஸ்ட்ரி ஃபேப்ரிக் பற்றி இப்போ நம்ம உள்ளே உட்காந்துட்டு சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரியரில் லெக் ரூம் பற்றி பேசணுமே லைட்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். அப்படி பார்க்கும்போது டீசென்ட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டர்டே சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்ல டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு இந்த கார் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ ரூமில் லைட்டாக இஷ்யூ இருக்கிறதுக்கும் ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களும் உங்கள் சைஸில் இருந்தாங்க அப்படின்னாக்க, பட் உங்களோட ஷார்ட்டாக இருக்காங்க டிரைவர் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இந்த காரில் நீங்கள் அகாமடேட் பண்ணிக்க முடியும் செகண்ட் ரோ சீட்ஸில். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் இஸ் ரியலி குட். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ நான் ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ரோ சீட்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க டோர் உங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓஆர்வியூம், சென்ட்ரல் லாக்கிங், பவர் விண்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேப்ரிக் கிடையாது. கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பீக்கர் ஃபங்க்ஷன் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க 6-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்தது அப்படின்றது நல்லா இருக்குது. ஸோ சம்மர் டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப வேர்க்காது உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஹெட்லைட் லெவலில் இருக்கான பட்டன்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம கீ பார்த்துருவோம். ஸோ கீ பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேனுவல் கீ தான் ப்ரொவைட் பண்ணுறோம். லாக், அன்லாக் அண்ட் பூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இருக்குது. இதோட டாப் வேரியண்ட்டில் போகும்போது நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் கூட பண்ணலாம் நீங்கள் கீ வச்சு. ஸோ அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே உட்காந்துருவோம். அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபியூலோட ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர் உங்களுக்கு இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அனிமேஷன் பார்ப்போம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கேன் பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வருது. ஸோ தட்ஸ் ரியலி குட். லெஃப்ட்டில் டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இருக்குது, எம்ஐடி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் எம்ஐடியில் பார்த்தோம் அப்படின்னா யூசர் செட்டிங்ஸ் இருக்குது, டிரைவர் அசிஸ்டன்ஸ், லைட்ஸு, டோர் கன்வீனியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அக்யூமுலேட்டட் இன்ஃபோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. தென் இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்லாவே உங்களுக்கு ஃபீச்சர் லோடடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஸ்டேரிங் தான், டீகேட் கிடையாது. லெஃப்ட்டில் உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடையாது உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில். அண்ட் ஸ்டேரிங்க்கு ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ தட்ஸ் ரியலி குட். லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ வைப்பர்ஸ் கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர்ஸ் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்டாக் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இன்ஃபர்டெயின் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னாக்க நார்மலாக இருக்கிற கியா கார்ஸில் வர இன்ஃபர்டெயின் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா ஸ்லீக்காகவே தான் இருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். எனக்கு இது பிடிச்சிருக்குது. அண்ட் சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, பார்க்கிங் லைட்க்கான பட்டன்ஸ் இருக்குது, 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. எனக்கு இந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சேனல்லே நான் வந்து சானட்டுடைய HTK ப்ளஸ் ஆப்ஷனல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க, நான் அதை போடுறேன். அதிலே நான் வந்து இந்த ஏசி வென்ஸ் பற்றி பாராட்டியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் ஆஸ் வெல் அஸ் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ஸில் வயர்லெஸ் சார்ஜர் வரும், பட் இங்கே பிளேனாக இருக்குது. USB-Cக்கான சார்ஜர், USB-Aக்கான போர்ட், 12 வோல்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட், எங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ். ஸோ 2 ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் இந்த காரில் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்பீட்க்கான மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த பெட்ரோல் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில். அதுக்கும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன கப் ஹோல்டர், 2 கப் ஹோல்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு பிடிச்சது இந்த காரில் ஆம்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். உள்ள ஸ்டோரேஜ் இருக்குது, ஆம்ரெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டான சைஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. சன் வைசர் பார்த்தோம் அப்படின்னா வேனிட்டி மிரர் மட்டும் இருக்குது. நடுவில் 2 லைட்ஸ் பார்க்கலாம். இங்கே ஏர்விஎம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயினான விஷயம் இந்த காரில் உள்ள சன்ரூஃப் தான். அதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ சன்ரூஃப் கொடுத்தது அப்படின்றது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உள்ளே பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ சூப்பரான லைட்டிங் வந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்றது. ஸோ அதுதான் இந்த காரோடைய சன்ரூஃபில் உள்ள பெரிய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் சீட்டிங் கம்ஃபர்ட், அண்டர்டே சப்போர்ட் சூப்பராகவே இருக்குது இந்த காரில். அண்டு இது வந்து உங்களுக்கு மேனுவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹைவேஸில் போகும்போது 5th கியரில் போட்டு ஒரு 100-120 க்ரூஸ் பண்ணிட்டு நீங்கள் டெட் பெடலில் கால் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபார் மெனி கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த காரில் ஜேர்னி பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு இந்த காரில் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். போல்ஸ்டர்ஸும் நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து இந்த காரில் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு ஃபெட்டிக்னஸ் வந்து இருக்காது இந்த கார்லன்னு சொல்லலாம். ஸோ ஹெட்ரூம் பாருங்கள். இது இதில் சன்ரூஃப் இருந்தாலும் இதில் 6-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஹையான பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இறக்குனேன் அப்படின்னாக்க நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் இந்த காரில் கிடைக்கும். பட்
கொஞ்சம் ஹையான பொசிஷன்லேயும் எனக்கே வந்து நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இது இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நான் பார்த்துருவோம். இந்த காரோட இன்ஜின் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற சானட்டோடைய ஹெச்டிகே ஆப்ஷன் வேரியண்ட்டில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. This produces 81.8 bhp of power and 115 Nm of torque mated to 5-speed manual gearbox. மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 18.4 km/L கிளைம் பண்ணுறாங்க. உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து கண்டிப்பாக மாறும். அண்ட் 45 liters of fuel tank capacity உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த காரில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் இன்ஜின் பே, உங்களுக்கு வந்து மேலே எந்த கவர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல. கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் கார்டு இந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்சுலேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா ஃபயர் வாலில் உங்களுக்கு இன்சுலேஷன் இருக்குது, பட் மேலே பானெட்டில் உங்களுக்கு இன்சுலேஷன் இல்லை. ஸோ அதுதான் இந்த காரோடைய இன்சுலேஷன் பற்றி. பட் நான் NVS லெவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரைவ் ரிவ்யூ நீங்கள் கேள கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட பார்க்குறேன். ஸோ இந்த காரோடைய இன்ஜின் பே பற்றி, இந்த காரோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற சானட்டோடைய ஹெச்டிகே ஆப்ஷன் வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, பிரேக் அசிஸ்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்ஜின் இம்மொபலைசர், ஹில் அசிஸ்ட் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் யூ டாக் about the pricing, இந்த கார் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 9.59 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 11.3 lakhs ஆன் ரோட் சென்னையில் அவைலபிளாக இருக்குது. பட் சானட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 7.9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் டீட்டெயிலான ப்ரைஸிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் KIA OMR நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் ஸ்ரீவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். Bye.